ட்ரெய்லர் பார்த்தோம். ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தெரியுது. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர் பார்க்கும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த டேக்லைன் பார்வை தொலைந்த போது உண்மை தான். கதையை அதிலே சொல்லிட்டீங்களா நீங்க? கரெக்ட். அதுதான் யூஎஸ்பி. அதான் யூஎஸ்பி. என்ன விஷயம்லாம் இருக்கு படத்துல? ஸோ நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் படம் கதை கேட்கும்போது அந்த விஷயம் தான், நீங்கள் கேட்குற விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா படத்தில் வந்து நானும் பார்வதி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நம்ம சைக்காலஜிஸ்ட், அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் உமன். படத்தோட ஆரம்பத்தில் எனக்கு ஒரு உண்மை தெரிய வருது, ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஜெனட்டிக் ஒரு டிஸார்டர், கண் சம்மந்தப்பட்ட, அதாவது அது வந்து இட் இஸ் கால்டு ப்ரோக்ரெசிவ் டீஜெனரேட்டிவ் விஷன். அதாவது ஐ திங்க் 1 in a million people get that. ஸோ அதில் என்ன ஆகும்னா, அது பார்வை வந்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டு போகும், ஒரு கடத்தில் வந்து பிளைண்ட் ஆகிடுவாங்க. ஸோ எனக்கு அந்த உண்மை தெரிய வருது. நான் ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு கேரிங் ஹஸ்பண்டோட நோக்கம் என்னவாக இருக்கும், எப்படியாச்சும் வந்து அவளை வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ஏன்னா அப்படி ஹாப்பியாக இருந்தால் லாங்காக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதுக்காக எல்லா முயற்சிகள் நான் எடுக்கிறேன். அந்த டைமில் தான் அவளோட அக்கா பண்ணிடுறான். அவளுக்கு அந்த டைமில் தான் உண்மை தெரிய வருது, அது கிடையாது, அது ஒரு இப்ப கதை எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல நிறைய இருக்கு உள்ள. இல்ல நிறைய இருக்கு உள்ள. இது செட்டிங் தான். ஏங்க இது கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் அது மட்டும் தான் இது. உள்ள வேற அப்படி ஒரு விஷன் லாஸ் வெச்சிக்கிட்டு சொன்ன ஸ்டோரியே தப்பா கூட இருக்கலாம். ஓ எங்களை நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. கதை என்னன்னா, அப்படி ஒரு மெடிக்கல் ஒரு ஹேண்டிகேப்பை வெச்சுக்கலாமே, அது வெச்சிட்டு அவ வந்து ஆரம்பிக்கலாம். she starts piecing the puzzle together. இது அது எப்படி பண்ண போறா, அதுதான் அந்த டிராவல், அதுதான் ஜர்னி, என்னெல்லாம் தடங்கள் வருது, அதுதான் கதையே. இதுதான் கதையே சொல்லியாச்சு.